டிசம்பர் 27 பார்த்தீங்கன்னா மலேசியாவில் கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய புக்கிட் ஜலீல் ஸ்டேடியம் கிட்டத்தட்ட 90,000 பேர் இந்த ஸ்டேடியத்தில் அமரலாம். இந்த ஸ்டேடியத்தில் விஜயோடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் என்பது நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஆடியோ லான்ச் எந்தவித கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் நடக்க போது விஜய் தான் இஷ்டத்துக்கு தமிழ்நாடு அரசியலை பற்றி மலேசியாவில் பேச போறாரு அப்படின்னு சொல்லி கனவு கண்டுகிட்டு இருந்தாரு. ஆனால் மிகப்பெரிய ஆப்பை மலேசியா போலீஸ் இறக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக அந்த நாட்டு பத்திரிகையாக இருக்கக்கூடிய மலேசியா கெசட் இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ராயல் மலேசியா போலீஸ் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜனநாயகத்தினுடைய ஆடியோ லான்ச் இருக்குல்ல, அது வெறும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மட்டும்தான், அதில் அரசியல் துளியும் பேசிடக்கூடாது, மீறினால் கடும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக செரஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் சீஃப் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஐதில் போல் ஹசன் இவர் என்ன சொல்றாருன்னா, இது முழுக்க என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்கோம், அரசியலும் பேசக்கூடாது, அரசியலை கடந்து அரசியல் சார்ந்த மெசேஜும் இருக்கக்கூடாது அப்படின்றாரு. அரசியல் சார்ந்த மெசேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க, சிம்பிள்ஸ், பேனர்ஸ், மெட்டீரியல்ஸ், மூமெண்ட்ஸ், கான்வாய்ஸ், லைவ் பிராட்காஸ்டிங் ஆஃப் பொலிட்டிக்கல் மெசேஜஸ் வித்தின் த கன்சர்ட் வென்யூ ஆர் இட்ஸ் சரௌண்டிங் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்னென்ன பேன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க டிஷர்ட் போட்டு வருவாங்கள்ல, தாவேகா விஜய் ரெட்டை யானை அப்படின்னு சொல்லிலாம் போட்டு வருவாங்க, அந்த டிஷர்ட் போட்டு வரக்கூடாது. ஹேண்ட் ஃபேன் கை விசிறி அதில் தாவேகா விஜய் படம் போட்டு அந்த அரசியல் சார்ந்த அந்த கை விசிறிகள் கொண்டு வரக்கூடாது. ஹெட்பேண்டு தலையில் கட்டக்கூடிய அந்த ஹெட்பேண்டு அதெல்லாம் விஜய் துண்டு எடுத்து இப்படி கட்டிக்கிடுவார்ல பைத்தியம் மாதிரி, அந்த மாதிரிலாம் கட்டிடக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா பேட்ஜ், இந்த அரசியல் கட்சியினர் இங்கே ரவுண்டாக ஒரு பேட்ஜ் குத்துவாங்க நெஞ்சில், அப்படி எந்த பேட்ஜுமே இருக்கக்கூடாது. அம்பர்லா கொடியில் தாவேக்கா டிவிகே மலேசியா அப்படின்லாம் போட்டு அந்த அம்பர்லாவை கொண்டு வரக்கூடாது. மஃப்ளர் குளிர் அப்படின்றதுக்காக மஃப்ளரில் கூட அரசியல் சார்ந்த டிவிகே கொடி சார்ந்த கலர்களை போட்டு வரக்கூடாது. ஃப்ளாக் கட்சி கொடி இருக்கக்கூடாது, போஸ்டர் இருக்கக்கூடாது. கையில் கொண்டு வரக்கூடிய பொருட்கள் கை குட்டைகள், அதே போல் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்கு, நார்மலான ஒரு பேக்கு, இதிலெல்லாம் தாவேக்கா கட்சி கொடி கலரு இல்லை கட்சி சார்ந்த அரசியல் சார்ந்த மெசேஜ் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மலேசியா போலீஸ் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி லைவ் பண்ணும்போது அந்த வென்யூலையும் சரி, வென்யூவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலையும் சரி பொலிட்டிக்கல் மெசேஜ் அதில் இடம்பெற்றக்கூடாது. சில பேர் விளம்பரம் போடுவான், தாவேக்கா மலேசியா கிளை அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ளூர் சேனல்லையோ அல்லது அந்த கன்சர்ட் நடக்கக்கூடிய இடத்துலையோ பேனரோ ஃப்ளெக்ஸோ அல்லது அந்த ஒளிபரப்பக்கூடிய அந்த தொலைக்காட்சியிலேயே விளம்பரம் கொடுத்தான் அப்படின்னா அதற்குமே தடை போட்டிருக்கிறாங்க மலேசியா போலீஸ்.